ஐசியூல அட்மிட் பண்ணா ஹார்ட்டை தொட்டா கிட்னி ஃபெயிலியர், கிட்னியை தொட்டா பிரெயின்ல ஹேமரேஜ், கண்ணு தெரியல, இப்படி அடுத்தடுத்து டேமேஜ் ஆகிட்டே வருதுன்னா ஸ்கெர்லாந்தஸ் கொடுத்தா டக்குன்னு. அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு போய் அடுத்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை போய் அடுத்த ப்ராப்ளத்துக்கு அந்த பிரச்சனை திங்க் பண்ணதுக்குள்ள அடுத்தடுத்து தபன்னு குழப்பங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்தம்பிக்கிற நிலை வந்துருச்சுன்னா ஸ்கெர்லாந்தஸ் போட்டா டப்புன்னு ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு வியூ அப்படியே தெரிஞ்சிடும். அறிவுக்கும் உள்ளுணர்வுக்கும் போராட்டம். இந்த லண்டன் வெதர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பல விதமான வெதர் மாறும். யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல ஏகப்பட்ட வெதர் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அடுத்தடுத்து அன்பிரடிக்டபிளா. அதுக்கு ஸ்கெர்லாந்தஸ் சாப்பிட்டா சூப்பரா வந்து மனசமநிலை வரும். மூடுக்கு ஏத்த மாதிரி, வெதருக்கு ஏத்த மாதிரி மூடு மாறும். அந்த சிம்டம்ஸை வந்து சரி பண்ணும். திடீர்னு எனக்கு பாடி சில்லுன்னு ஆகுதுங்க, பாடி ஹீட் ஆகுதுங்க, ஒரு மாதிரி தக்கையா இருக்கு, எனர்ஜியே இல்லாம திடீர்னு நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி எனக்கு ஒரு புத்துணர்வா இருக்கு, திடீர்னு ட்ரெயின் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஸ்கெர்லாந்தஸ் இஸ் வெரி ஸ்பெசிபிக் ரெமெடி அது.